போதைப்பொருள் சந்தேக நபர் ஹெரக் கட்டாவுக்கு விடுதலை புலி அமைப்பு தனி ஜெட் விமானத்தை வழங்கியதா? சிங்கள தமிழ் தரப்புகள் பாரிய மோதல், தமிழர் பகுதியில் பதற்றம், குவிக்கப்பட்டுள்ள இராணுவம். கச்சதீவை மீட்பதே பிரதான நோக்கம், இந்தியா அதிரடி. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள ஹெரக் கட்டா மற்றும் குடு சலிந்து ஆகிய 2 குற்றவாளிகளுக்கும் துபாயிலிருந்து மடகஸ்கருக்கு செல்வதற்காக விடுதலை புலிகள் தனி ஜெட் விமானத்தை வழங்கியுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. விடுதலை புலிகளின் வலையமைப்பில் செயற்பட்ட ஹெர்பி என்ற இந்திக பண்டார் என்ற நபரே அவர்களுக்கு ஜெட் விமானத்தை வழங்கியதாகவும் தெரியவந்துள்ளது. ஹெர்பி என்ற இந்த நபர் விடுதலை புலிகளுக்காக பிரபுக்களை கொலை செய்வதற்கும் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களுக்காக விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை விநியோகித்த குற்றச்சாட்டின் பேரில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் தண்டிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது. இவ்வாறான நிலையிலேயே பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நந்துன் சிந்தக என்ற ஹெரக் கட்டா மற்றும் சலிந்து மெல்சித என்ற குடு சலிந்து ஆகியோர் மார்ச் 1 துபாயிலிருந்து தனியார் ஜெட் விமானம் மூலம் மடகஸ்கருக்கு சென்றபோது அந்நாட்டு குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் இலங்கைக்கு அழைத்து வந்த பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் 90 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் போதைப்பொருள் பாவனை தொடர்பான அறிக்கையை பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர். அந்த அறிக்கையின் மூலம் குற்றவாளிகள் மடகஸ்கருக்கு வந்த ஜெட் விமானம் குறித்து குற்றப்புலனாய்வு துறையினர் வெளிப்படுத்தியிருந்தனர். அத்துடன் போதைப்பொருள் வியாபாரி ஹெரக் கட்டா உள்ளிட்ட நண்பர்கள் குழு வெளிநாட்டு நண்பர் ஒருவரின் குழந்தையின் மத சடங்குகளுக்காகவே மடகஸ்கருக்கு சென்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. மேலும் ஹெரக் கட்டாவிடமிருந்து 2 தடவைகளில் 645 கிலோ ஹெரோயின், 3 சட்டவிரோத துப்பாக்கிகள், 5 AK-47 ரக துப்பாக்கிகள் மற்றும் 1000 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் வெளிப்படுத்தியிருந்தனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரிடம் இந்தியா மேற்கொண்ட விசாரணையில் இது தொடர்பான போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தும் பிரதான சந்தேக நபர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக இன்டர்போல் தெரிவித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை, திருக்கடலூர் மற்றும் விஜிதபுர ஆகிய கிராம மக்களிடையில் இன்று மதியம் பாரிய மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதனை கட்டுப்படுத்தும் முகமாக அங்கு காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பான்மை இனத்தவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடற்பரப்பில் சிறுபான்மையினர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து அப்பகுதியில் 2 குழுக்களுக்கிடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த மோதலை கட்டுப்படுத்துவதற்கு அப்பகுதியில் பெருமளவிலான காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மீட்பதே தமது முதன்மையான நிகழ்ச்சி நிரல் என தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கச்சதீவை மீட்பதும் பாரம்பரிய கடற்தொழிலை மீட்டெடுப்பதும் தமிழக அரசின் முதன்மையான செயல் திட்டமாக இருக்கும் என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்தொழிலாளர்கள் சர்வதேச கடல் எல்லை கோட்டை கடக்கின்றார்கள் என்று காரணத்தை காட்டி இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமிழக கடற்தொழிலாளர்களின் படகுகளை இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக தடுத்து வைத்துள்ளது. இது தமிழக கடற்தொழிலாளர் சமூகத்தினரிடையே கவலை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். எனவே கச்சதீவை இந்தியாவுக்கு திரும்பப் பெறுவதும் பாக்கு நீரிணை பகுதியில் இந்திய கடற்தொழிலாளர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டெடுப்பதும் தமிழக அரசின் முதன்மையான செயல் திட்டத்தில் உள்ளது என அவர் கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் குறித்த விவகாரங்களில் இலங்கை மக்களுக்காக இந்தியா உறுதியான ஆதரவினை வழங்கும் என இந்தியா தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை வெகு விரைவில் பொருளாதார மீட்சியினை எட்டும் என்றும் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் வினோத் கே ஜேக்கப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
இலங்கையின் அபிவிருத்தி பங்காளர் ஒருங்கிணைப்பு மன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது இதுபோன்ற அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அமர்வுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக இடம்பெறுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் எனவும் அவ்வாறு அதனை ஒழுங்கமைக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய திரைசேரியின் அபிவிருத்தி பங்காளர் ஒருங்கிணைப்பு மன்ற முயற்சியினை பாராட்டியுள்ளார். மேலும் இவ்வாறான அமர்வுகளை 6 மாதங்களுக்கு ஒரு தடவை ஒழுங்கமைக்க வேண்டுமென்ற முன்மொழிவுக்கு தனது ஆதரவினையும் வழங்கியுள்ளார். அத்துடன் இலங்கை வெகு விரைவில் பொருளாதார மீட்சியினை எட்டும் என மீண்டும் ஆணித்தரமான நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சட்டங்களுக்கோ சாசனங்களுக்கோ அமைய இயற்றப்படவில்லை என சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தற்போது கொண்டு வருவதில்லை எனவும் தாமதிப்பதாகவும் நீதியமைச்சர் கூறியிருக்கின்றார். தற்போது அது நல்ல விடயம் என்றுதான் நாம் கூற வேண்டும். இந்த சட்டமானது இரகசியமான விதத்தில்தான் இயற்றப்பட்டது. பல உரிமைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான சட்டம் கொண்டுவரப்படுவதற்கு முதல் அச்சட்டம் இயற்றப்படும் போது மக்களின் அபிப்பிராயங்கள், சிவில் சமூகங்கள், சட்டத்தரணிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், நிபுணர்கள் ஆகியோரின் அபிப்பிராயங்களையும் எடுத்துத்தான் சட்டத்தை இயற்ற வேண்டும். ஆகவே இந்த சட்டத்திற்கு தற்போது அதற்கான நிலை எழுந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்திற்கு மக்கள், நிபுணர்கள், சட்டத்தரணிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று செவிமடுத்து முக்கியமாக எமது அரசியலமைப்பில் உள்ள உரிமைகள் மீறப்படாமல் இதனை உருவாக்க கடமைகள் உள்ளன. ஏனெனில் இலங்கை பல்வேறு ஐக்கிய நாடுகள் சாசனங்களில் கைச்சாத்திட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு கடமை இருக்கின்றது. இந்த சாசனங்களில் உள்ள உரிமைகளை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்குமாகும். இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சட்டங்களிற்கோ சாசனங்களிற்கோ அமைய இயற்றப்படவில்லை. ஆகவே அரசாங்கம் இதனை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வராமல் தற்போது இதை நிறுத்தி இவ்வாறான சட்டம் இயற்றுவது என்றால் வெளிப்படையான முறையில் நான் முன்னர் குறிப்பிட்ட அத்தனை பேரையும் இணைத்து அவர்களின் அபிப்பிராயங்களை எடுத்து சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களுக்கு ஏற்றதான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கூறினார். பிரேசிலில் உள்ள தொடக்கப்பள்ளிக்குள் நுழைந்த நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் மூர்க்கத்தனமாக அங்கிருந்த பிள்ளைகளை தாக்கியதில் 4 பிள்ளைகள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த பிள்ளைகள் 5 வயதிலிருந்து 7 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் 4 பிள்ளைகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. குறித்த சம்பவம் சென்டா ஹெட்ரீனா மாநிலத்தில் உள்ள புளூமெனாவ் நகரில் நடந்துள்ளது. தொடக்கப்பள்ளி வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்த 25 வயதுடைய நபர் ஒருவரே இந்த கொடூர செயலை புரிந்துள்ளார். பின்னர் காவல் நிலையத்தில் அவராகவே சரணடைந்துள்ளதுடன் இவர் இதற்கு முன்னர் 4 முறை கைது செய்யப்பட்டவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர செயலை பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா வன்மையாக கண்டித்துள்ளார். குறித்த சம்பவத்தினால் புளூமெனாவ் நகரில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதுடன் இந்த வாரம் நடைபெறவிருந்த உயிர்த்த ஞாயிறு தின கொண்டாட்டம் ரத்தாகியுள்ளதுடன் 30 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது.